இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு 3 பெட்ரூம் வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸில் மைல்டான கலர்ஸ் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிஹெச்கே வீடு 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட்டும், படிக்கு கீழே நம்மளுக்கு ஒரு டிவி யூனிட்டும் அதுக்கு பேஸ் கேபினட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஹாலில் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒன் சைடு வால் ஃபுல்லும் வால்பேப்பரும், மேலே ஃபால் சீலிங், லேசர் கட்டிங் டிசைனில் கலர்ஃபுல்லாக அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஆர்ட்டுங்க. ஜிப்சம் போர்டில் 3 கலர் லேயரில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன் சைடு வாலில் வால்பேப்பர்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக ஆர்னமெண்டலாக இருக்குது. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு 3 பெட்ரூம் வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸில் மைல்டான கலர்ஸ் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த 3 பிஹெச்கே வீடு. வாங்க ஒரு பெரிய மெட்டல் டோர் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னம்னா, இந்த பெரிய போர்ட்டிக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வாலில் உங்களுக்கு டியூவல் கலரில் பெயிண்ட் அடித்து லைட் ப்ளூ காம்பினேஷன்ஸில் கொடுத்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு சைடு வால் ஃபுல்லுமே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் பெயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, ஹாலில், போர்ட்டிக்கோவில், அது போக கார் பார்க்கிங்கில் எல்லா இடத்துலையும் மாடர்ன் ஆர்ட் மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறது. அது போக ஒவ்வொரு சைடு வால்லையும் உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் வர்ற மாதிரி வால்பேப்பர் ஒட்டி இருக்கிறதும் ஒரு அற்புதமான மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குங்க. வாங்க இந்த 3 பிஹெச்கே வீட்டை ஒவ்வொன்றா பார்ப்போம். தெற்கு பார்த்த அமைந்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. தேக்கில் நல்ல ஒரு கிளாசி ஃபினிக்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெயின் கதவுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட்டும், படிக்கு கீழே நம்மளுக்கு ஒரு டிவி யூனிட்டும் அதுக்கு பேஸ் கேபினட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஹாலில் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒன் சைடு வால் ஃபுல்லும் வால்பேப்பரும், மேலே ஃபால் சீலிங், லேசர் கட்டிங் டிசைனில் கலர்ஃபுல்லாக அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஆர்ட்டுங்க. ஜிப்சம் போர்டில் 3 கலர் லேயரில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன் சைடு வாலில் வால்பேப்பர்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக ஆர்னமெண்டலாக இருக்குது. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிச்சன் கம் டைனிங் அப்படிங்கிற 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டைனிங்கில் உங்களுக்கு மாடலர் கிச்சன் அமைச்சு கொடுத்து எல் டைப்பில் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுத்து அதில் ஃபுல் பாடி டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு டைனிங் ஹாலில் ஒரு டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் பேட்டர்னில் நம்மளுக்கு மாடலர் கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிச்சன் வித் டைனிங்கை அவுட்டர் ஏரியா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து நம்ம தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைல்டான கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வாலுக்கு நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி நல்ல ஆர்ட்ஃபுல்லாக உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பேட்டர்னில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்கிறது சைடு வாலில் அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல வெளிச்சம் வர்றக்கு 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். அதில் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் யூபிவிசி டோர் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே நம்மளை கிளாசி டைல்ஸ் கொடுத்து கீழே ஆன்டி ஸ்கில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்கின பின்னாடி பிராண்டெல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் இருந்து ஹாலில் போனோம்னா, ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் மிக அற்புதமாக லேசர் கட்டிங் டிசைனில் உங்களுக்கு ஜிப்சம் போர்டை கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம், பெரிய ஹேண்டில்ஸ் கொடுத்து
சைடு வால் ஹெட் ரூம்ஸில் உங்களுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன மாடம் மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனோன்னே ஒரு பெரிய ஹாலுங்க 16க்கு 16. அதில் ஒன் சைடு ஃபுல்லுமே வந்து டிவி யூனிட்டு பேரலாக ஜன்னல் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோ ஃப்ரேமுங்க. சிந்தட்டிக்கில் கிராஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேன்கூடு பேட்டர்னில் அருங்கோணத்தில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணுமோ அது மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் வந்து மாடர்ன் பெயிண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சைடு வாலில் கலர்ஃபுல்லான வால்பேப்பர் ஒட்டி டிவி யூனிட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து பேஸ் கேபினெட் கொடுத்து பேரலாக 2 ஜன்னல் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரூம் தியேட்டர் மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான எஃபெக்டை கொடுக்குது. ஃபால் சீலிங் உங்களுக்கு டிவி யூனிட்டோடு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பெரிய செகண்ட் ஹாலுங்க. செகண்ட் ஹாலிருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிற மாதிரி உங்களுக்கு கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10. இதுலேயும் உங்களுக்கு மைல்டான கலரில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்து வால்பேப்பர் புடவை ஜரிகை மாதிரி கிளாஸியாக பண்ணியிருக்கிறது ஒரு அட்டகாசமாக இருக்குது. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் காற்றும் வெளிச்சமும் நல்லா வர மாதிரி இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ் ஃபுல்லும் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெர்டிஃபைட் டைல்ஸுங்க. அதுக்கு பிளாக்ல பார்டர் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டாப் டு பாட்டம் உங்களுக்கு லக்ஸுரியஸான டைல்ஸ் ஒர்க் பண்ணி 2க்கு 4 ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 3rd பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் 3rd பெட்ரூமுங்க. பாருங்கள், இதில் ஒன் சைடு வாலில் நீங்கள் பண்ணியிருக்கிறது வால்பேப்பர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக மாடர்ன் ஓவியம் மாதிரி இருக்குது. அதுக்கு பேஸாக மேட்ச் பண்ணுற மாதிரி டைல்ஸ் கலர் கொடுத்து அதில் பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கிறது அற்புதமாக இருக்குது. இந்த காம்பேக்ட் பெட்ரூமில் டாய்லெட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.25க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் பெருசாக இருக்குது. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு டாப் டு பாட்டம் உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு மாடர்ன் ஆர்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHKங்க. ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஒர்க் வச்சு அங்கங்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல எல்லா ஹால்லையும் ஃபால் சீலிங் பண்ணி அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK ஹவுஸுங்க. வாங்க இந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு கவர்டு பால்கனி பார்ப்போம். பல்கோலா பேட்டர்னில் உங்களுக்கு அவுட்டருக்கு டிசைன் கொடுத்து அதுக்கு கண்ணாடி வச்சு ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து ஃபால் சீலிங் இதுலேயும் உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்னில் அமைச்சு சைடு வாலில் வித் ஸ்ட்ரைப்ஸோட உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒயிட்டில் வால்பேப்பர் ஒட்டி அதுலேயும் உங்களுக்கு அற்புதமான ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடர்னாட்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 லிட்டர் வாட்டர் டேங்க் தண்ணி வசதியோடு அமைஞ்ச இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடு 2.25 சென்ட்டில் 1960 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாக. மேலே கூலன் பெயிண்ட் அடித்து 2 வாட்டர் சின்டெக்ஸ் கொடுத்து துவைக்கிற கல்லோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள். நன்றி, கனவு மெய்ப்படும்.